ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜியோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் ஒரு டியூனிக்ஸ் அண்ட் இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 199. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 299க்கு இருக்குது. நான் பிக் பண்ண அதாவது லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நான் பிக் பண்ணும்போது 199 250 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சண்டே டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள், மேபி வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்யூட்டான ஒரு டியூனிக்ஸ் தான். ஒயிட் கலர் அண்ட் மல்டி கலர்னு கூட சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு டிஷர்ட் எல்லோ கலரில். அண்ட் நான் பிக்கில் பார்க்கும்போது பிளாக் கலர் டாட் இருக்கும்னு நினச்சேன். பட் ரிசீவ் ஆகும்போது ஸ்டோன் இருந்தது, நல்லாவும் இருந்தது அது. ஸோ இதோட ப்ரைஸ் நான் பிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 120 தான். அண்ட் இதோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு சூப்பரான டியூனிக்ஸ். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 240 கிட்ட நான் வந்து பிக் பண்ணேன். பட் இப்போ வந்து 500 அபோவ் கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் பிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்து சண்டே டைமில் பிக் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து இமேஜில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பனியன் கிளாத் மாதிரி நமக்கு தெரியும். பட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும்போது ஒரு மாதிரி ஸ்வெட்டர் டைப்பில் இருக்கும். ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். ஸோ அது மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு டிஷர்ட் ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 120. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எம்எக்ஸ் பிராண்ட்லேருந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான டியூனிக்ஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 199 கிட்ட நான் பிக் பண்ணேன். பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 699 கிட்ட இருந்தது. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. க்யூட்டாக நமக்கு ஒரு நாட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஹிப் கிட்ட. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட நெக் பேட்டர்னாக இருக்கட்டும், ஹேண்டாக இருக்கட்டும், பேக் சைடு நெக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா ரிச் லுக் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு டியூனிக்ஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 149 கிட்ட வந்து நான் பிக் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பட் சைஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பெரிய சைஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவும் இருந்தது அதுவும். ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருந்தது. நான் அதை வந்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஸ்கின் கேர் சின்னதாக வந்து நான் பண்ணிவிட்டேன், எப்பவும் போல தான். அண்ட் லாஸ்ட் வ்ளாக்லேயும் நான் வந்து கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி. இப்போ கரண்ட் ஸ்கின் கேரில் நான் இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் க்ரீமாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், நல்லா க்ளோயிங்கும் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாமாஎர்த்லேருந்து பீட்ரூட் ஹைட்ராஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அண்ட் இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிற மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீஸி அண்ட் குயிக் அப்சர்விங். அண்ட் இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே லைட் வெயிட். நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் வந்து பீட்ரூட் இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாகவும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த க்ரீமை ஒன்லி ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்மளோட பாடிக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களோட கை, கழுத்து, கால் இதிலலாம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மர்மயர்த்லேருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோன் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா வந்து க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே நல்லா பிரைட்டனப்பாக பார்த்துக்கும். அண்ட் இன்னொன்று டர்மரிக் இருக்குது. அண்ட் இதுவுமே நம்மளோட ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாகவும் கிளியராகவும் அன்ஈவன்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அதிகமாக வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னாலும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீமே நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்குக்குமே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் பீட்ரூட் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் 2 வேரியன்ட் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
மாமாஎர்த்லேருந்து ரைஸ் டியூவி பிரைட் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இன்னொன்று என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாமாஎர்த்லேருந்து கொக்கோ ரிச் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் ரொம்ப வந்து டார்க்னஸ் இருக்குது உங்களோட கழுத்தில் அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து 24 ஹவர்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடிஷனல் கூப்பன் கோடு இருக்குது. இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா GAYU2025 இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள், நைக்கா இதுலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஷாப்ஸ்லேயும் வந்து தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பொட்டு அப்புறம் லிப் பாம் மட்டும் வச்சு நான் முடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனேன். வீட்டிலேயே இருக்கேன் ரொம்ப நாளாக. ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது. வீட்டிலேயே தான் இருக்கேன். ஸோ சும்மா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரி போயிட்டு அப்புறம் அப்படியே கடை வீதி போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். நான், அம்மா, அப்பா, தம்பி எல்லோரும் சேர்ந்து. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வெளியே போகிறோம் அப்படின்னா வந்து தம்பி கிளப்பணும், நான் கிளம்பணும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே ஒரு சில டைம் இருப்பேன். பட் இன்றைக்கி வந்து சரி போயிட்டு வந்துடலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. போயிட்டு பேக்கரி போயிட்டு அங்கே ஒரு பர்கர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பப்ஸு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் கோயிலில் வந்து ஒரு திருவிழா. ஸோ அதனால் ஊர்வலம் மாதிரி வந்து ஒரு தெருலையும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ தம்பி கூப்பிட்டு நானும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே தலைக்கு ஆயில் வச்சுட்டு தான் வந்து நான் தூங்குவேன். முன்னாடிலாம் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு தம்பி வந்து பிறந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து எண்ணெய் வைக்க வேண்டாம், அது ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படின்றனால நைட் வந்து எண்ணெய் வைக்கிறதில்ல. ஸோ அதனால் ஈவினிங் வச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே ஈவினிங்கும் வைக்க மாட்டேன், மார்னிங் எழுந்ததுமே வச்சுருவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனனால எதுவும் பண்ண முடியல. அண்ட் வீடியோ வந்து எடுத்தேன் இல்லையா. அதுவும் இல்லாமல் இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஹேர் வாஷ் பண்ணும்போதே வீடியோஸ் ஏதாவது எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா வந்து நான் எடுத்துருவேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் 4 டேஸ் ஒன்ஸாவது தலை குளிச்சிடணும். இல்லை அப்படின்னா ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். எனக்கு முடி ரொம்ப கொட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போலாம் வந்து 10 நாள் 15 நாள் ஒரு தடவை குளிக்கிறனால முடி இன்னும் ரொம்பவே வந்து கொட்டுது. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ண முடியும், சளி பிடிச்சிரும் அப்படின்றனால அப்படி தான் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். போக போக இப்போ கொஞ்சம் வெயில் சீசன் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் தான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஹேரை வந்து கீழே போட்டு இந்த மாதிரி வந்து நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகிறனால நமக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு பின்னல் போட்டு பின்னி முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இனி வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே நான் தம்பியோடு சேர்ந்து விலாக் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். See you next video guys. Take care. Bye.